மகராஜனாக நினைக்கும் பாண்டி அவர்களுக்கு முன்னாடி எனக்கு பொன்னாடைப்பட்டு கௌரவப்படுத்திய சுட்டுத்தேவன் மகரா அனைவருக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துள்ளேன். ஆனா கொம்புக்காரல் நேர்ந்தல் மேடையில 15 வருஷமா வர்றேன். 15 வருஷமாவும் இவங்களை இந்த இடியாடி இருப்பேன். இதுக்கு நீ இப்படி அழைவ? அதுக்காக எங்க அப்பாவை நீ கெடுத்துரும் உங்களுக்கு. ஆனா நடிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் இந்த மேடையில பாக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. தந்தையே, இன்னைக்கு காலையில எழுந்த உடனே தோடி ஓடி வந்து ஆனா ஊரை கேவலப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் போதுமியா இல்லையே? இன்னைக்கு பொழுத கழிச்சுவா இந்த சொகத்திலேயே வாழ்ந்துட்டு அடையா வருது. அப்பா அப்பா ஓடாடி அதற்கு தெரியுமா? உலா வழக்கப்படி பருவம் வந்த ஆண்கள் காட்டுக்கு வேட்டையாடுவதும் பருவம் வந்த பெண்கள் திணைக்காவல் காக்க செல்வதும் வழக்கம். அதற்காக திணைக்காவல் காக்க செல்ல வேண்டும். அங்கு வரும் பட்சிகளை ஆடி பாடி அவன் கொண்டு அடிக்காமல் ஆடி பாடி ஆளோடும் சோ என்று இருக்க வேண்டும். வர முடியாது, போமா. உங்க அப்பா போயிட்டாரு. பரவாயில்ல, எப்படி? ஐயோ சாமி போயிட்டாரு உங்க அப்பா. ஐயோ எங்க பிள்ளை சீமே. ஐயோ ஊர் ஆளுகளெல்லாம் எல்லா பேரும் வாங்கலே. ஐயோ உங்க அப்பா போயிட்டாருமா. இன்னைக்குதான் ஐயோ ஐயோன்னு சொல்லாம நானே சந்தோஷமா நின்றுகிட்டு இருக்கேன். நீ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. அம்மா உங்க அப்பா போயிட்டாருமா. வீட்டுக்கு போயிருக்காரு, அம்மாட்ட போயிருப்பாரு. நான் எங்க சொன்னேன்? உங்க அம்மாட்ட தான் போயிருக்காரு. வேற உங்ககிட்ட போனா அடி வாங்குறது எப்படி? சரி விடு விடு விடு. ஆமா, இன்னொரு விஷயம் என்ன? அப்பா போயிருக்காரு. சரி, நானும் காவல கண்ணு கருத்துமா பாக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமா, பறவைகளை எப்படி வெறுத்து சொன்னாரு? கல்ல குண்டு வச்சு அடிக்கணுமாமா. கல்லை கொண்டு வச்சு அடிக்கணும். சோப்பு போட சொன்னாரு. நீ சோப்பு போட முடியாதியா? போய் தூங்குறதுக்கே நேரம் இல்ல. நான் சோப்பு போட முடியாதுன்னு சொன்னேன். சோ அப்படின்னு வானம்பாடி விரட்ட சொல்லியிருக்காரு. நம்ம விரட்டுறதுக்காக தானே அங்கேருந்து வந்திருக்கா. பறவை போனா போச்சு, இல்லாட்டி நம்ம போய் இங்க வாடி. ஆமா, நம்ம முதல்ல நீ வந்துட்ட. ஆமா, நான் வந்துட்டேன். ஆமா, அவ வரணும்ல. அவளுக்கு ஒண்ணு இஷ்ட தண்டிமா. என்னடி போய் அவளை போய் சர்வ சாதாரணமா நீங்க சொல்றீங்க. கொல்லங்குடியில இருந்து கூட்டி வந்திருக்காங்க. ஒவ்வொன்னு இஷ்ட தண்டில இருக்குது. என்னடி இஷ்ட தண்டில வச்சிருக்கிறாமா? 7 நான் வரவே மாட்டேன். அவன் பந்தோட நான் பயந்துட்டு வரலன்ட்டு. எத்தனை துண்டை உள்ள வச்சிருக்கா? இஷ்ட தண்டிலம்மா. எத்தனை துண்டுடி? இஷ்ட தண்டில ஒரு 10-15 துண்டு ஊருக்காரங்க. சாமியார்ட்ட வாங்கின துண்டு பூரா உள்ளதாமா இருக்குது. நீ சாமியார் பூரா உள்ள இருக்காங்கன்னு சொல்லாம இருக்கீங்க. இத்த தண்டில வச்சிருக்கிறாமா? என்னடி இத்த தண்டின்ற? நானே பயந்துட்டு காலையில நான் பூசாரிட்ட போகணுமா? எதுக்கு? 200 வாங்கி போட. இத்த தண்டிமா. அடிய ஆண்டவன் வஞ்சகம் இல்லாம கொடுத்துருக்கான் அவளுக்கு இல்லையா? ஆனா நம்மளுக்கு மட்டும் எனக்கு அந்த தண்டில கொடுக்கல. ஊர்கார் போட்ட துண்டை பூரா நீங்க கொடுக்க வேண்டியதா? நம்ம எல்லாம் காட்டுக்கு போனோம் சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போனாதான் அந்த இடம் கலை. இன்னும் அவ வந்து அப்படியே அந்த இடம் கலகலன்னு அதனால நான் சற்று ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். சரி, அவளை இறக்கி வா. நானும் போயிட்டு வரேன்.
மாமா அடி குமிக்கி எடுக்கிறியா மாமா ஆம்பளையா கூட பிறக்கலாம் பொம்பளையாவும் கூட பிறக்கலாம் ஆம்பளையா பிறந்த மட்டும் பொம்பளை வேஷம் செத்தாலும் பிறந்தா எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா இந்த பங்குனி சித்திர மாதத்துல வெயில் வெண்ணி எடுக்குது பொம்பளையா பிறந்து எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு எனக்கு பொம்பளை வேஷம் போட்டவனதான் தெரியும் பொம்பளையா பிறந்தாவே உள் பாவட வெளி பாவட உள் சட்டை வெளி சட்டை எல்லாமே போட வேண்டியதாக்கு மாமா அதுலயும் சித்திர வெயிலையும் எப்படி அடிக்கும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் உள்ள இருக்கிற பாட்ஸ் பூரா சூம்பி சுரிச்சு போகுது மாமா பொம்பளையா பிறந்து இந்த ஆம்பளை கிட்ட வாழ்ந்து என்ன சுகத்தை கண்டான் என்ன வாழ்க்கை மான கண்ட வாழ்க்கை கல்யாணம் பண்ணணும்னா வயசுக்கு வந்தோம்னா நல்லவங்க மாதிரியே பொண்ணு வாக்க வராங்க பொண்ணு வார்த்தை வந்து நான் தண்ணி அடிக்க மாட்டேன் பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன் எந்த கெட்ட பழக்கம் இல்ல நான் சுத்த யோக்கியா சுத்த விசுவாசின்னு அம்மா அப்பா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு போயிறாங்க மாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் ஒரு வாரத்துக்கு புது மறுவீடு வர்றாங்க வாரு இது வரைக்கும் ரொம்ப ஒழுக்கமா இருக்காங்க மறுவீடு வந்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க தண்ணிய போட்டு குத்துறாங்க ஒரு ஊப குத்துறாங்க அது கூட பரவாயில்ல மாமா தண்ணி அடிக்கிறவனையும் கூட கல்யாணம் பண்ணலாம் போத ஏறிடுச்சுன்னா பேசாம சீக்கு கோழி மாதிரி கவட்டுக்குள்ள தலைவடுகள் படுத்துருவேன் கஞ்சா அடிக்கிறவனையும் கல்யாணம் பண்ணலாம் அவன் எந்த சிந்தனையில் அடிக்கிறானோ அந்த சிந்தனையில எடுவட்ட மூதேவி தொலைஞ்சு போயிருவேன் யார வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் மாமா ஆனா ஒருத்தர் மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த கணேசு பயில போடுறாங்க பாரு இவங்களை மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாது மாமா கோயிலை போட்டு பொண்டாட்டி பக்கத்துல இருந்து வாயில முத்தம் கொடுக்க வர்றாங்க பொட்டை தனியா பிடிச்சு நல்ல உள்ளங்கையில கொட்டிக்கிட்டு இப்படி உருட்டிக்கிட்டு உருண்டையா எடுத்துக்கிட்டு இருந்த ஒத்தட்ட ரெண்டா புலந்துக்கிட்டு இதுல வச்சுறாங்கப்பா வச்சுக்கிட்டு இதுலயே சோத்த திங்கிறாங்க இதுலயே போயில வைக்கிறாங்க இந்த வாயை கொண்டுகிட்டு போய் பொண்டாட்டி இதுலயே போய் புளிச்சு போச்சு வாயிலே முத்தம் கொடுக்குறாங்க மாமா நாங்க பொம்பளை எவ்வளவு சொல்ல முடியாம சிரமப்படும் தெரியுமா வருஷத்துல 12 மாசம் இந்த 12 மாசத்துல பாத்துக்க 2-3 மாதம் நம்ம பழனிக்கு ஐயப்பனுக்கு மாலை விடுறாங்க பக்திக்காண்டி மாலை போடுறது ஒரு சில கூட்டம் ஆனா தண்ணியை நிப்பாட்டுறதுக்காண்டி ஒரு மாசத்துல மாலை விடுறது ஒரு கூட்டம் நிறைய இருக்கு யாரும் நினைக்கலாம் ஆனா பக்திக்காண்டி மாலை விடுறோம்னு நினைக்கலாம் ஆனா ஒரு சில ஆளுதான் பக்திக்காண்டி